ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 30க்கு 32ன்ற சைஸில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான். 960 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஆகிருக்கிற ஒரு வீட்டோட பிளானு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 960. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரை நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடத்துல மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்புக்கான ஒரு ஆப்ஷன், லாபம் நஷ்டம் லாபம்ன்ற போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக. ஸோ சிட்டோட்டோட ஏரியா பார்த்திங்கன்னா 11 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 4 ஃபீட்ன்ற சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு சிட்டவுட் ஏரியா. அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு ஹால் போர்ஷன் செப்பரேட்டாகவும் டைனிங் போர்ஷன் செப்பரேட்டாகவுன்ற ஒரு செப்பரேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிவி போர்ஷனுக்கு மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி உக்காந்துட்டு டிவி போர்ஷனை பார்க்குறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 11 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் 4 இன்ச். இங்கேருந்து இங்கே பார்த்திங்கன்னா 11 ஃபீட், இப்படி பார்த்திங்கன்னா 8 ஃபீட் 4 இன்ச்சுன்ற சைஸோடு இருக்கும். இந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோ, இந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோ. இது சின்ன ஸ்பேஸ் தாங்க. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய விண்டோஸ்க்கான போர்ஷன் கொடுக்கும்போது இந்த இடத்தோட ஸ்பேஸுமே பெருசாக தெரியும். நம்மளுக்கும் இன்னும் கூட எலிகண்ட் லுக்கை எடுத்து காட்டும். அடுத்தது ஹால்லேருந்து நம்ம லெஃப்ட் சைடு இப்படி வந்தோம்னா நல்ல ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ். ஸோ டைனிங்கோட ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சைஸுக்கு பார்த்திங்கன்னா டைனிங் ஸ்பேஸ் நல்லா கன்வீனியண்ட்டாக கரெக்டாக செட் ஆகிடும். நம்ம நிறைய பிளான்ஸ் போடுவோம். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம கொண்டு வரது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான். ஏன்னா சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற சைஸும் அங்கே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் டைனிங்கோட போர்ஷன் பார்த்திங்கன்னா 16 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 8 இன்ச்சுன்ற சைஸில் நல்லாவே ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு டைனிங் ஸ்பேஸ் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட வால் மட்டும் கொஞ்சம் அவுட்ரு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இங்கே நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் போர்ஷனும் கம்ப்ளீட்டாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நல்ல ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் லைக் 5x5 ஆர் 5x6 அந்த மாதிரியான சைஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி கூட இந்த இடத்த கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த டாய்லெட் போர்ஷனும் லைக் பாத்ரூம் எதுவுமே அட்டாச்சு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்னரில் ஒரு சின்ன பாத் டப் இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைனிங் போர்ஷன்லேருந்து நான் இந்த இடத்துல வாஷ் பேசன் கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் டாய்லெட் போர்ஷன் செப்பரேட்டாக கொடுக்கறனால ஒரு சின்னதாக வாஷ் பேசனுக்கான பாயிண்ட்டு. ஸோ இந்த டைனிங் ஸ்பேஸ்லேருந்து இந்த வாஷ் பேசனுக்கு மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு செப்பரேட்டாக உள்ள ஒரு சின்ன வாஷ் பேசன், கமோட் அண்ட் ஒரு சின்ன பாத் டப்புக்கான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 7 ஃபீட்ன்ற சைஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாஷ் பேசன் இந்த இடத்துல பிளான் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டைனிங் ஸ்பேஸ்லேருந்து இங்கே வாஷ் பேசனுக்கான ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாகவே ஒரு மிரர் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு லைக் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் போர்ஷனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கூட இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரியே இதை நம்ம கொண்டு போகலாம். ஸோ கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்டில் வாஷ் பேசன் பாயிண்ட் எதுவுமே அவுட்டரில் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இங்கே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பிளான்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோடு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கமோடாக இருக்கட்டும், வாஷ் பேசன், ஒரு பாத் டப்புக்கான ஆப்ஷன் எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு வாஷ் பேசனே அவுட்லுக்கில் தெரியாத அளவுக்கு உள்ளே வர மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ டக்கு நீங்கள் வந்தால் கூட வாஷ் பேசன் எங்கன்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் ஆஃப் எடுத்து இந்த இடத்த நம்ம கன்வீனியன்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃப்யூச்சரில் இது செட் ஆகலை அப்படின்னாலும் லைக் காமன் டாய்லெட்டாக இருக்குது வேண்டாம், ஒரு அட்டாச்சு டாய்லெட் ஆப்ஷன் தேவைப்பட்டால் கூட இந்த வாலை கம்ப்ளீட்டாக கவர் அப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த இடத்துலேருந்து இதுக்கு அட்டாச் டாய்லெட்டுக்கான டோர் ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் கூட நல்ல ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் சிட் அவுட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா லிவிங் ஹால், அடுத்தது டைனிங் போர்ஷன், அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம்க்கான வியூ. 11 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற சைஸில் பெட்ரூம்க்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதில் அவுட் சைடில் இதுக்கான விண்டோ ஆப்ஷன் இருக்குது. இந்த டாய்லெட் ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா சைடில் இந்த சைடில் ஒரு வென்டிலேட்டருக்கான ஆப்ஷனும் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது ஹாலு, டைனிங், பெட்ரூம் போர்ஷன் அண்ட் இங்கே இதுக்கான வார்ட்ரோப்க்கான வியூ தான் கொடுத்துருக்கிறது. ஸ்ட்ரைட்டாக டைனிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தோம்னா லெஃப்ட்டு. ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட்ன்ற சைஸில் கிச்சனோட ஆப்ஷன். ஸோ இங்கே ஃப்ரிட்ஜு, கேஸ் ஸ்டவ் அண்ட் சிங்க்குக்கான வியூ தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கிறது. இதுக்கு மேலே ஒரு சின்னதான
வார்ட்ரோப் லைக் மேலே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். இந்த சைடில் ஃபுல்லாகவே விண்டோக்கான வியூ கொடுக்கல, ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான ஒரு போர்ஷனை கவர் அப் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோக்கான வியூ கொடுத்து பேக் டோர், ஸோ பேக் சைடில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ். ஸோ வீடு சுற்றி இடம் இருக்குது, ஸோ அதனால் பேக் சைடில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சென்டரில் ஸ்டேர் கேஸ் தான். ஸோ இப்படி கிளைம் பண்ணி நம்ம கிளாக் வைஸில் போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே ஹால்லேருந்து பார்த்தோம்னா ஸ்டேர் கேஸோட வியூ தெரியாது. ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸோட ஆப்ஷன் வெளில தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே காம்பேக்டாக எப்படிலாம் டிசைன் பண்ணலாமோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். அடுத்தது இந்த ஸ்டேர் கேஸ் போகிற ஒரு ஆப்ஷனில், ஸோ பாருங்கள் இந்த இடத்துல டோர் கொடுத்தோம்னா இங்கே பெட்ரூம்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு 3 அடி வந்து வெளில எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டோருக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், பெட்ரூமோட டோரு. ஸோ பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 13 அடிக்கு 12 அடி. ஸோ இது 13 ஃபீட்டு, 13 ஃபீட்டுக்கு 12 ஃபீட்டுன்ற சைஸோட பெட்ரூமோட ஆப்ஷன். மாஸ்டர் பெட்ரூம், நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய பெட்ரூம். 2 சைடு கபோர்டுக்கான ஆப்ஷன், இந்த பக்கமும் அண்ட் இங்கே வந்து ஒரு விண்டோக்கான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இதோட வந்து கவர் அப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ எப்படின்னா இந்த ரூம்லாம் வராது, இந்த இடம்லாம் வராது. ஜஸ்ட் மேலே ஸ்டேர் கேஸ் போய் இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் அண்ட் ஒரு ஹாலு அண்ட் இந்த பெட்ரூம் அண்ட் இது வந்து அட்டாச் டாய்லெட்கான ஆப்ஷன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இப்போதைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களோட கனவிலத்துக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீட்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.